வாபஸ் வாங்கிட்டாங்க, ஓகே, அப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு இவங்களா முடிவு கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதனால் அவர் அணிந்திருந்த அந்த கோட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் அப்படின்னா நம்ம கட்சிக்கும் ஆதரவு கொடுத்தவங்க தான். கண்டிப்பாக. அப்போ அவங்களே இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்லேன்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தா இப்போ வெறுமனே தம்னையில் பார்த்துட்டு நீ ஊப்பி நீ சொம்பு. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சார், இண்டிபெண்டன்ஸ் டே பயங்கர சீரும் சிறப்புமாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு ரீசெண்டாக ஒரு பெரிய நியூஸ் வந்துருக்குது. விஜய் சாரும் சங்கீதா மேமும் சேர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மீண்டும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு கெஸ்ட்டாக விஜய் சாரை பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்படி த்ரிஷா மேமும் வந்திருக்காங்க. மீண்டும் சலசலப்பு ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அந்த காட்சியை நானும் பார்த்தேன். சுதந்திர தின கொண்டாட்டத்தை பார்க்குற அதில் கலந்துக்கிற உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அந்த அடிப்படையில் த்ரிஷாவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். அப்படி போகணும், அதுதான் சரியாக இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் தயாராக இல்லை. கரெக்ட். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாருமே ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா அல்லது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே வந்து இவங்க வந்து ஒரு கதையை எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம், விஜய் மீது சங்கீதா வந்து ஒரு விவாகரத்து வழக்கு தொடுத்தாங்க. சமீபத்தில் அது நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த வழக்கை வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆமாம் சார். இப்போ நியாயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் வாங்கிட்டாங்க, அதுக்கு என்னவெல்லாம் காரணம் இருக்கலாம்னு நம்ம யோசித்தோம்னா அது வந்து ஓரளவுக்கு சரி. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாபஸ் வாங்கிட்டாங்க, ஓகே, அப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு இவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் இருந்தாங்க. அதுதான் கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய அளவில் பரப்பப்பட்டது. எப்படி போச்சு அப்படின்னா, இப்போ விஜயும் சங்கீதாவும் மீண்டும் சேர்ந்துட்டாங்க. சீக்கிரமே சிக்மா படத்தினுடைய ஆடியோ லான்ச் வரப்போகுது. அங்கே வந்து விஜயும் சங்கீதாவும் கலந்துக்க போகிறாங்க. என்ன, ஸோ இப்படியெல்லாம் கதை ஓட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இனி வந்து த்ரிஷா வந்து விஜய் தொடர்பாக எதுலேயுமே வந்து அவங்க அப்பியர் ஆக மாட்டாங்க அப்படின்லாம் இவங்க இஷ்டத்துக்கு அல்லது இவர்கள் விரும்பியதை ஒரு கதையாக எழுத ஆரம்பித்தாங்க. அவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாக மாறிடுச்சு. த்ரிஷா கொடுத்து இப்போ த்ரிஷா வழக்கம் போல் என்னென்னா அந்த விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது வந்து இவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாகி இன்றைக்கி அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கினதாக இருந்தாலும் சரி, த்ரிஷா அங்கே வந்ததாக இருந்தாலும் சரி, அதை ஒரு செய்தியாக நம்ம கடந்து போயிட வேண்டியதுதான். என்ன காரணம், அதுக்குள்ளார அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. புரியுதா இல்லையா? இப்போ விஜய் சங்கீதா விவகாரமாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. கண்டிப்பாக. அது சேர்ந்து வாழ்வதா பிரிந்து வாழ்வதா அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டியது அவங்க 2 பேரும் தான். அப்படி எடுப்பதற்கு நிச்சயமாக 2 பேர் தரப்பிலுமே நியாயமான காரணம் இருக்கும். அப்போ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம தள்ளி போகிறது தான் நியாயமானதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி த்ரிஷா வந்ததை நம்ம இந்த அளவுகோலில் தான் பார்க்கணும். அந்த விஜய் சார் எப்பயுமே அவர் வந்து அந்த பிளாக் கோட் போட்டிருப்பார். விஜய் சாரை ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே, என்ன ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு 80வது வருஷம் கொண்டாடுறோம், இன்றைக்கும் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு, அப்புறம் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறாங்க. எனக்கு சிரிப்பு வந்தது. இன்னொரு பக்கம் அது கீழே கமெண்ட்டை பார்த்தாலும் ஒரு சில பேர் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, இப்படி இருக்கலாமோ அப்படின்லாம். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது நிறம்ங்கிறது வெறும் நிறம் தான், அதுக்கு நாம தான் வந்து பல அர்த்தங்களை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக. கருப்பு அப்படின்னாலே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற கலரு அல்லது ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துகிற கலர் அப்படின்லாம் நம்ம அர்த்தப்படுத்திக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். அப்படி தான் விஜய் அவர்களுடைய கோட்டு கலருக்கு கூட இப்போ இந்த மாதிரியான ஒரு டிபேட்டு போயிட்டு நடக்கிறது. அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ இங்கே எடுத்துங்களேன், கருப்பு கலர் குறித்து வந்து நிறைய அடையாளங்கள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திராவிடர் கழகத்தினர் கருப்பு அணிவாங்க, அப்புறம் ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் அதை கருப்பை பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாக. டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா சபரிமலை சீசனில் மாலை போட்டிருக்கிற பல பேர் வந்து கருப்பு தான் போடுவாங்க. அப்புறம் ரஜினி ரசிகர்கள் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய நிறமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி கருப்புக்கே பல்வேறு அர்த்தங்கள் இருக்கும்போது இப்போ விஜய் போட்ட கருப்பு கோட்டுக்கு மட்டும் அது எதிர்ப்பினுடைய நிறமாக நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதனால் அதெல்லாம் அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஒரு முதலமைச்சர் என்ன ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அல்லது ஆதரவு தெரிவிக்கணும்னா
யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவர் வெளிப்படுத்திடுவார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் முதல்வராக பதவியேற்றதிலிருந்தே அந்த கோட்டுங்கிறத அவர் தொடர்ந்து பயன்படுத்தி. ஆமாம், என்னன்னா ஒரு அரசியல்வாதி அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட். ஆமாம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், பேச்சு இதெல்லாமே இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு தோற்றம் இருக்கு. ஸ்டீரியோடைப். ஆமாம், அந்த டெம்ப்ளேட்டை உடைச்சிருக்காரு. கண்டிப்பாக. புரியுதா இல்லையா? அதுக்கடுத்து ஒரு கார்ப்பரேட் தரமான ஒரு லுக்கில் வரும்போது மக்களுக்கே அது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம். ஏற்கனவே பல பேர் அங்கே முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் உட்காந்துருக்கும் போது அது நமக்கே ஒரு புதுசாக இருக்குது. இந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்க்கலாங்கிற ஒரு உற்சாகத்தையும் நமக்கு ஏற்படுத்திருக்கு. அதனால் அவர் அணிந்திருந்த அந்த கோட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ரீசெண்டாக சீரியல் ஆக்ட்ரஸ் வைஷாலி அப்படின்றவங்க சார், அவங்க வீட்டில் இபி பில் வந்து இதுக்கு முன்னாடி விட இப்போ அதிகமாக வந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூடுதலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் விஜய் சார் வந்து இந்த 200 யூனிட் ஃப்ரீன்னும் போது அப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன், பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த விஜய் சார் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் இதுக்கப்புறமா வந்து நாங்கள் தொடர்ந்து இபி பில் கட்டுறோம், எப்பயுமே அதிகமாகிட்டே இருக்கு, ஒரு 37,000லாம் கட்டுறோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ரிச்சுவல் வாரிஸ் போட்டு அவங்க வெளுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணி நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம், எங்களுடைய ஜிபேவெல்லாம் பாருங்கன்னு அவங்க காட்டுறாங்க. அது பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார், இதில் எது உண்மையாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ரொம்ப வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, சமீப நாட்களாக அந்த மின் கட்டணம்ங்கிறது அதிகமாக வருகிறது. ஓகே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு என் வீடும் என் அலுவலகமும் விதிவிலக்கு இல்லை. ஓகே, வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 அதிகம் வந்திருக்கு. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, இதை தூக்கிட்டு போய் வந்து நியாயம் கேட்கவோ அல்லது ஃபைட் பண்ணவோ நமக்கு நேரம் இல்லை. அதனால அதை கட்டிட்டு நம்ம போயிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் அதிகமாக இருக்குங்கிறது பல இடங்கள்ல அந்த செய்திகள் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து இதை தூக்கி வச்சுக்கிட்டு எங்கள் வீட்லேயும் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கோ ஷார்ட்ஸ் போடுறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை, அந்த மனநிலையும் இல்லை. ஆனால் எல்லாரும் அப்படி கடந்து போக மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்கள் அல்லது ஒரு செலிபிரிட்டியாக இருப்பவர்கள் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை வந்து நம்ம சொல்லுவோம், சொன்னோம்னா சம்மந்தப்பட்டவங்களுடைய கவனத்துக்கு போகுங்கிற அடிப்படையில் கூட அப்படி ஒரு வீடியோக்களை அவங்க போட்டிருக்கலாம். பட் நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த பெண் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக பல வீடியோ போட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்ன விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசியிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைக்கு அந்த தாவேக்கா துண்டை போட்டெல்லாம் அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படிப்பட்ட வைஷாலிங்கிற அந்த பெண் மின்கட்டணம் வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்துவதை நம்ம தாவேக்கா அரசை குறை கூறுவதாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக தாவேக்கா அரசுக்கு ஒரு விஷயத்தை கவனத்துக்கு கொண்டு போகிறதா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வராது. ஆனால் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, தாவேக்கா இன்றைய தாவேக்கா தொண்டர்கள் நேற்று வரைக்கும் விஜயினுடைய ரசிகர்களாக இருந்தவங்க, விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அவங்க பார்த்திங்கன்னா அந்த புரிதல்லையே இருக்காங்க. கொஞ்சம் இதை ஒரு பக்குவமாக பார்க்கணும். அப்படி பார்த்துருந்தாங்கன்னா அவங்க மேலே கோபம் வராது. அதுக்கு அடுத்து அவங்க இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா நம்ம கட்சிக்கும் ஆதரவு கொடுத்தவங்க தான். கண்டிப்பாக. அப்போ அவங்களே இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்லேன்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தா யாருக்குமே அவங்க மேலே கோபம் வந்திருக்காது. பட் அதாவது தாவேக்கா அரசு திட்டமிட்டு இந்த மக்களை வதைக்கணுங்கிறதுனால இந்த மின்கட்டண உயர்வு பண்ணியிருப்பாங்க நான் நம்பலை. இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு, அதில் மாற்றம் இல்லை. அதை என்னங்கிறத அவங்க பார்த்து கண்டுபிடிக்க சரி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி வந்து பயங்கரமாக வந்தது. என்ன இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, ஒருவேளை இதை ஏற்றிட்டாங்க போல இருக்கு அல்லது ஏதோ ஒரு விஷயம் நினச்சிட்டு பணத்தை கட்டியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிய பிறகு இன்றைக்கி என்னன்னா சென்னை மாநகராட்சி அதை திரும்ப பெற்றுட்டாங்க. பழைய கட்டணமே நாங்கள் பழைய வரியே வாங்குறோங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மின்கட்டண உயர்வில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அது ஒவ்வொரு ஆளாக வெளியில் சொல்லும் போது தானே அது அவங்களுடைய நாலேஜ்க்கே போகும். அதனால் அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக, ஒரு கொலை குற்றமாக நீங்கள் வைஷாலியை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து இன்னொரு கட்சியோட யூபி அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பொதுவாகவே இருக்குங்க. இப்போ நான் இருக்கேன், ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயை ஆதரித்து நான் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், ஆதரிச்சோட அர்த்தம் என்னன்னா அவருடைய இந்த விஷயம் சரியாக இருக்குன்னு நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. உடனே கீழே போய் பார்த்தா இவன் வந்து விஜயினுடைய சொம்புன்னு போடுவாங்க. அதே நான் என்னன்னு கேட்டேன், விஜய் விமர்சனம் பண்ணி வேற ஏதாவது ஒரு வீடியோ போடும்போது இவன் வந்து 200 ரூபா வாங்கிட்ட ஊப்பின்னு போடுவாங்க. அது காரணம் என்னன்னா அவனுடைய அறிவு, கமெண்ட் அடிக்கிறவனுடைய அறிவு அவ்வளவுதான். இப்போ என்னை பற்றி ஒருத்தன் கமெண்ட் அடிக்கணும்னா நான் யார், இவருடைய கருத்தியல் என்ன, இந்த விஷயத்தில் இவருடைய நிலைப்பாடு என்ன, அந்த விஷயத்தில் நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு
ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி நான் யாருங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஆனால் இவங்கெல்லாம் என்னென்னா தம்ப்நெயிலை பார்த்துட்டே நான் யாருன்னு முடிவு பண்ணிடுவாங்க. புரியுதா இல்லையா? பல நேரங்களில் தம்ப்நெயிலுங்கிறதே ஒரு கிளிக் பைட்ஸாக அந்த உள்ளர உள்ள கண்டென்ட்டுக்கு மாறாக கூட இருக்கும். ஆமாம், அது எதுவுமே புரிஞ்சிக்காம வெறுமனே தம்ப்நெயிலை பார்த்துட்டு நீ ஊப்பி நீ சொம்பு என்ன அப்படின்னு இப்போ வைக்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த போக்கு இங்கே இருப்பதால் வந்த வினை தான் அதெல்லாமே.